அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுக்கு உகந்த மிகச்சிறந்த திருநாள் தைப்பூசம். இந்த நாளில் விரதம் இருப்பது என்பது வெறும் உணவு தவிர்ப்பது மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக ஒழுக்கம். தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் நாளில் அன்னை பார்வதி தேவியிடமிருந்து முருகன் ஞானவேல் பெற்ற தினமே தைப்பூசம். இந்த வீடியோவில் விரதத்தை எப்படி தொடங்க வேண்டும், என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை தெளிவாக பார்ப்போம். தைப்பூச விரதத்தை 3 வகையாக இருக்கலாம். ஒரு நாள், 6 நாட்கள் அல்லது மண்டல விரதம் எனப்படும் 48 நாட்கள். பெரும்பாலானவர்கள் தைப்பூசத்திற்கு முந்தைய நாளே காப்பு கட்டி விரதத்தை தொடங்குவார்கள். அதிகாலை நீராடல். விரத நாளன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4:30 முதல் 6 மணிக்குள் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராட வேண்டும். நெற்றிக்கு இடுதல். குளித்த பின் நெற்றியில் திருநீறு மற்றும் சந்தனம் அணிந்து முருகனை மனதார நினைக்க வேண்டும். உணவு விஷயத்தில் மிகுந்த ஒழுக்கம் அவசியம். முழு விரதம். உடல்நிலை ஒத்துழைப்பவர்கள் நீர் மட்டும் அருந்தி முழு பட்டினியாக இருக்கலாம். பழ உணவு. காலையும் மாலையும் பால், பழம் மட்டும் உட்கொண்டு மதியம் ஒருவேளை மட்டும் உப்பு சேர்க்காத உணவை அரிசி கஞ்சி போன்றவை உண்ணலாம். தவிர்க்க வேண்டியவை: அசைவ உணவுகள், மது, புகை மற்றும் வெங்காயம், பூண்டு போன்ற தாமச உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வெளியில் வாங்கிய உணவுகளை தவிர்த்து வீட்டிலேயே தயாரித்த சுத்தமான உணவை உட்கொள்வது சிறப்பு. 4. ஆன்மீக வழிபாடுகள். 2:30 மணி முதல் 3:30 மணி வரை. வீட்டில் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்களிட்டு 2 அகல் விளக்குகளை ஏற்றி வைக்கவும். நாள் முழுவதும் ஓம் சரவணபவ அல்லது ஓம் முருகா என்ற மந்திரத்தை மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்த குரு கவசம் அல்லது வேல் மாறல் பாராயணம் செய்வது உங்கள் விரதத்திற்கு முழு பலனை தரும். மாலை வேளையில் அருகிலுள்ள முருகர் கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்வது அவசியம். முடிந்தால் பால்குடம் அல்லது காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தலாம். விரதம் என்பது உடலை விட மனதை கட்டுப்படுத்துவதே. யாருடனும் சண்டையிடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. முடிந்தவரை மௌன விரதம் இருப்பது உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். இந்த நாளில் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது அல்லது ஏழை எளியவர்களுக்கு உதவுவது முருகனுக்கு செய்யும் மிகப்பெரிய பூஜையாகும். விரத நிறைவு மற்றும் பலன்கள். தைப்பூசம் அன்று மாலை முருகனை தரிசித்து தீபாராதனை காட்டிய பிறகு கோவிலில் தரும் பிரசாதத்தை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். மறுநாள் காலை வழக்கமான பூஜையை முடித்துவிட்டு பாரணை விரதத்தை முடிப்பதற்கான உணவு செய்யலாம். இந்த விரதத்தை உண்மையாக கடைபிடித்தால் தீராத நோய்கள் தீரும், பகை விலகும், திருமணத் தடைகள் நீங்கி வாழ்வில் எல்லா வளமும் கிட்டும். ஓம் சரவணபவ. ஓம் முருகா சரணம்.